ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our village food சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே லட்டுவை கடலை மாவு வச்சு தான் செய்வோம். ஆனால் இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக அவல் வச்சு எப்படி லட்டு செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 3 கப் அவல் எடுத்துக்கிறேன். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 2 கப் சர்க்கரை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஜீரா மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் பவுடர் போட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஜீரா தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அவல் பவுடர் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்டியான பதம் கிடைச்சிடும். இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுட்டு பாதாம் முந்திரி இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மிதமாக ஆற வச்சுட்டு லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு இந்த மாதிரி லட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். நான் சின்ன சின்ன சைஸாகவே பிடிச்சி வச்சுக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவல் வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு லட்டு நம்ம இப்போது ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே லட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம அவலில் செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஈவினிங் டைமில் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்க நீங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் அவங்கள சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.